ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால், இன்றைக்கி நம்ம ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாக்கியங்களை பார்க்க போகிறோம். ஜான் had gone out when I arrived in office. நான் அலுவலகத்துக்கு வந்தபோது ஜான் வெளியே சென்று இருந்தார். ஜான் had gone out when I arrived in office. had gone பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அரைவ்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வரும். We will have completed the painting by tomorrow. நாளைக்குள்ள ஓவியத்தை நாங்கள் முடிச்சிருப்போம். We will have completed the painting by tomorrow. நாளைக்கு அது ஃபியூச்சர் டென்ஸ் தான். இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். I had saved my document before the computer crashed. கணினி சேல் இழுக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்னுடைய ஆவணத்தை சேமித்து இருந்தேன். ஐ ஹேட் சேவ்டு மை டாக்குமெண்ட் பிஃபோர் த கம்ப்யூட்டர் கிராஷ்டு. ஹேட் சேவ்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். கிராஷ்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சிம்பிளில் வரும். யூ வில் ஹாவ் ஓன் த மேட்ச் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் போட்டியில் வின் பண்ணியிருப்பீங்க. You will have won the match by this time tomorrow. Will have won பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர், அது டுமாரோனாலே எதிர்காலம் தான். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். We had already started cooking when they arrived. அவங்க வந்த பொழுது நாங்கள் ஏற்கனவே சமைக்க ஆரம்பித்து இருந்தோம். We had already started cooking when they arrived. Had started பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். அரைவ்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சிம்பிளில் வரும். தே வில் ஹாவ் இன்வைட்டட் எவ்ரி ஒன் டு த மேரேஜ் பை நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரத்துக்குள்ளே அனைவரையும் திருமணத்துக்கு அழைச்சிருப்பாங்க. இது எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நடந்திருக்கு. வில் ஹாவ் இன்வைட்டட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹீ ஹேட் பின் டயர்ட் பிஃபோர் ஐ கேவ் ஹிம் ஒர்க். நான் அவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவன் சோர்வாக தான் இருந்தான். இந்த செயல் முடிஞ்சிருச்சு, கடந்த காலம். ஹி ஹேட் பின் டயர்ட் பிஃபோர் ஐ கேவ் ஹிம் ஒர்க். ஹேட் பின் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், கேவ் பாஸ்ட் சிம்பிள். ஹீ வில் ஹாவ் ஸ்பெண்ட் ஆல் த மணி பை டுமாரோ. நாளைக்குள்ளே அவன் எல்லா பணத்தையும் செலவழித்து இருப்பார். இது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் எதிர்காலம். ஹீ வில் ஹாவ் ஸ்பெண்ட் ஆல் த மணி பை டுமாரோ. வில் ஹாவ் ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். The bus had left the bus stop before I went. நான் போகிறதுக்கு முன்னாடியே பேருந்து புறப்பட்டு இருந்தது. இது செயல் முடிஞ்சிருச்சு, கடந்த காலம். The bus had left the bus stop before I went. Had left பார்த்தீங்கன்னா past perfect tense, went past simple. She will have got a job in America by next year. அடுத்த வருஷத்துக்குள்ள அவளுக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கும். இது எதிர்காலத்தில் நடக்குது, ஃப்யூச்சர். She will have got a job in America by next year. Will have got பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். The exam had started when I reached the exam hall. நான் தேர்வு கூடத்தை போன பொழுது தேர்வு தொடங்கி இருந்தது. இது செயல் முடிஞ்சிடுச்சு, கடந்த காலம். The exam had started when I reached the exam hall. Had started பார்த்தீங்கன்னா past perfect tense, reached பார்த்தீங்கன்னா past simple. முருகன் will have returned from Bangalore by next month. அடுத்த மாதத்துக்குள்ளே முருகன் பெங்களூர்லேருந்து திருப்பி இருப்பான். முருகன் will have returned from Bangalore by next month. ஸோ இதுவும் எதிர்காலம், ஃப்யூச்சர் டென்ஸ். will have returned பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். முருகன் will have returned from Bangalore by next month. She had eaten the apple as I told her to stop. நான் நிறுத்த சொன்ன பொழுதே அவள் ஆப்பிளை சாப்பிட்டு இருந்தா. ஸோ இது செயல் முடிஞ்சிடுச்சு, கடந்த காலம். She had eaten the apple as I told her to stop. Had eaten சாப்பிட்டு இருந்தாள். told நான் சொன்னேன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு, சொன்னது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். She will have made the cake by 8 o'clock. அவள் 8 மணி போல் கேக் தயாரிச்சு இருப்பா. ஸோ எதிர்காலம். She will have made the cake by 8 o'clock. Will have made future perfect tense. The boy will have grown up like a man in few years. பையன் பார்த்தீங்கன்னா சில வருஷத்தில் பெரிய மனுஷன் போல் வளர்ந்துருப்பான். ஸோ இதுவும் எதிர்காலம்.
இப்போ சின்ன பையனாக இருக்கா, இன்னும் ஒரு வருஷத்தில் பெருசாகிடுவான் அப்படின்னு என்னது எதிர்காலத்தை குறிக்கும். the boy will have grown up like a man in few years. will have grown பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ராஜு had reached to the ground before others arrived. மற்றவங்க வரத்துக்கு முன்னாடியே ராஜு வந்து மைதானத்தை அடைஞ்சு இருந்தான். had reached பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும். arrived பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சிம்பிளில் வரும். ராஜு had reached to the ground before others arrived. I had written the email before he apologized. அவன் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து மின்னஞ்சலில் எழுதியிருந்தேன். I had written the email before he apologized. had written பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும். apologized பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சிம்பிளில் வரும். had written பார்த்தீங்கன்னா எழுதியிருந்தேன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். apologizedனா மன்னிப்பு கோரினேன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். The neighbor asked if he had seen her dog. பக்கத்துக்கிட்டக்காரங்க அவளுடைய நாயை பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. The neighbor asked if we had seen her dog. had seen பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். asked பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் சிம்பிளில் வரும். when we had finished dinner we went out. நைட்டு உணவு இரவு உணவு முடித்ததும் நாங்கள் வெளியே சென்றோம். when we had finished dinner we went out. had finished வந்து முடித்து இருந்தோம். had finishedனா முடித்து இருந்தோம். wentனா வந்து சென்றோம் என்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். had finished பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். went பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் வரும். if I had seen him I would have told him the news. நான் அவனை பார்த்துருந்தா அவங்ககிட்ட அந்த செய்தியை சொல்லியிருப்பேன். ஸோ என்ன அர்த்தம், இந்த செயல் நிறைவேறல, அவங்க பார்க்கவும் இல்லை அந்த செய்தியை சொல்லவும் இல்லை. if I had seen him I would have told him the news. had seen பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும். I had never seen such a beautiful sunrise before I went to the island. அந்த தீவுக்கு செல்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகான சூரிய உதயத்தை நான் பார்த்ததே கிடையாது. I had never seen such a beautiful sunrise before I went to the island. had seen வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். went வந்து பாஸ்ட் சிம்பிளில் வரும். had seen பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து இருந்தேன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். had never seen வந்து ஒரு பொழுதும் பார்த்ததில்லை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். they will have built the bridge by next summer. அவங்க வந்து அடுத்த கோடையில் பாலத்தை கட்டி இருப்பார்கள். they will have built the bridge by next summer. will have built பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி இருப்பார்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். எதிர்காலம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். they had played football in that field before it started to rain. மழை பொழிய தொடங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த மைதானத்தில் கால்பந்து விளையாடி இருந்தாங்க. they had played football in that field before it started to rain. had played பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். விளையாடி இருந்தனர் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சிம்பிள். the plane will have taken off by 2 hours. விமானம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் புறப்பட்டு இருக்கும். the plane will have taken off by 2 hours. இது வந்து எதிர்காலம். will have taken off பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். புறப்பட்டு இருக்கும் என்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். I came here after you had left. நீ போன பிறகு நான் இங்கே வந்தேன். I came here after you had left. had left பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். கேம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சிம்பிளில் வரும். I will have finished my work by June. ஜூன் மாதத்துக்குள்ளே என்னோடய வேலையை நான் முடிச்சிருப்பேன். இதுவும் வந்து எதிர்காலம். I will have finished my work by June. will have finished பார்த்தீங்கன்னா முடித்து இருப்பேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். had you heard the news before you saw it on TV. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்ப்பதுக்கு முன்னாடி இந்த செய்தியை கேட்டு இருந்தீர்களா? had you heard the news before you saw it on TV. had heard பார்த்தீங்கன்னா கேட்டு இருந்தீர்கள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். had you heardனா கேட்டு இருந்தீர்களா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். I will have graduated from the university in 2 years. நான் 2 ஆண்டுகளில் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று இருப்பேன். I will have graduated from the university in 2 years. ஸோ இது வந்து எதிர்காலம். ஃபியூச்சர். will have graduatedனா பட்டம் பெற்று இருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்.
ஐ ஹெல்ப்டு ஹிம் டு டூ த டாஸ்க் ஆஃப்டர் ஐ ஹேட் ஃபினிஷ் மை ஒர்க். நான் என் வேலையை முடித்த பிறகு அவனுக்கு பணி செய்ய உதவினேன். ஐ ஹெல்ப்டு ஹிம் டு டூ த டாஸ்க் ஆஃப்டர் ஐ ஹேட் ஃபினிஷ் மை ஒர்க். ஹேட் ஃபினிஷ்னா பார்த்தீங்கன்னா முடித்து இருந்தேன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஹேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். ஹெல்ப்டு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சிம்பிளில் வரும். The rain will have stopped by tomorrow. நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை வந்து நின்று இருக்கும். The rain will have stopped by tomorrow. will have stoppedனா வந்து நின்று இருக்கும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸ்டாப்டுனா வந்து நின்றது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இதுவே பாருங்கள் will have stoppedனா நின்று இருக்கும். இதுவே பாருங்கள் had stoppedனா வந்து நின்று இருந்தது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இதுவே have stoppedனா என்ன இருக்கும் பாருங்களா, நின்று இருக்கிறதுன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். will have stoppedனா வந்து நின்று இருக்கும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் வந்து வித்தியாசம். had you come to the program before I came. நான் வரத்துக்கு முன்னாடி நீ நிகழ்ச்சிக்கு வந்து இருந்தியா. had you come to the program before I came. had comeனா வந்து வந்து இருந்தீர்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஹேட் யூ கம்னா வந்து இருந்தீர்களா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஹேட் கம் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் சிம்பிளில் வரும். மை மதர் வில் நாட் ஹாவ் ப்ரிப்பேர்ட் பிரேக்ஃபாஸ்ட் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு அந்த நேரத்தில் எங்கள் அம்மா காலை உணவுலாம் தயார் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ இது எதிர்காலம். மை மதர் வில் நாட் ஹாவ் ப்ரிப்பேர்ட் பிரேக்ஃபாஸ்ட் பை திஸ் டைம் டுமாரோ. வில் நாட் ஹாவ் ப்ரிப்பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். தயார் செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். வில் ஹி ஹாவ் ஃபினிஷ்ட் இஸ் ஒர்க் பை 5 o'clock. அவன் 5 மணிக்குள்ளே இந்த வேலையை செஞ்சு முடிச்சு இருப்பானா. வில் ஹி ஹாவ் ஃபினிஷ்ட் இஸ் ஒர்க் பை 5 o'clock. வில் ஹாவ் ஃபினிஷ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். முடித்து இருப்பார் என்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். வில் ஹி ஹாவ் ஃபினிஷ்னு வரும்பொழுது முடித்து இருப்பாரா அப்படின்ற உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். வில் த கான்சர்ட் ஹாவ் ஸ்டார்டட் பை 20 minutes. கச்சேரி வந்து 20 நிமிஷத்தில் தொடங்கி இருக்குமா. வில் த கான்சர்ட் ஹாவ் ஸ்டார்டட் பை 20 minutes. வில் ஹாவ் ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். வில் ஹாவ் ஸ்டார்டட் பார்த்தீங்கன்னா தொடங்கி இருக்கும்ன்ற அர்த்தம் கொடுக்கும். வில் த கான்சர்ட் ஹாவ் ஸ்டார்டட்னா கச்சேரி தொடங்கி இருக்குமா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். The satellite had landed on the moon before they gave the command. அவங்க கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே செயற்கைகள் பார்த்தீங்கன்னா நிலவில் தர இறங்கி இருந்தது. The satellite had landed on the moon before they gave the command. had landedனா பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். தரை இறங்கி இருந்தது. தரை இறங்கி இருந்தது. கேவ்னா வந்து கொடுத்தல், கொடுத்தேன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.